அதை தொடர்ந்து நான் திண்டுக்கல் போறேன். வேற எது கேள்வி இருந்தா சொல்லுங்க. எங்க சென்னையில எங்க சந்திச்சாங்க? அம்மா ஒரு இடத்துல வந்தப்ப 2 பேரும் சந்திச்சிருக்காங்க. 2 பேரும் ஒத்த கருத்து உள்ளவங்க. அதுல என்ன அதை பத்தி நான் சொல்றது எங்களுக்கு ஆதரவு. அவங்க அதிமுக பொதுச் செயலாளர் நீதிமன்றத்தில் அவங்க வழக்கு தாக்கல் செய்திருக்கிறப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்காக எப்படி வந்து வாழ்க்கை கேட்க திரைப்பட நடிகர் நண்பர் விஜய் வந்து திரைத்துறையிலிருந்து இப்ப அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. அவருக்கு வாழ்த்துக்கள். அதுதான் நான் சொல்ல முடியும். கடந்த 10 ஆண்டுகள்ல, கடந்த 5 ஆண்டுகள்ல பிஜேபியோட ஆட்சி எப்படி உங்களுக்கு வெற்றிகரமா இருந்தது? நிறைய நல்லது செய்திருக்காங்க. குறிப்பா தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் பல கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் சில திட்டங்கள் நிறைவேற்றாமல் ஏமாற்றாமல் இருக்கு. இப்போ எய்ம்ஸ் வரல, அதனால அது போன்ற ஒரு சில எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் இருக்கு. மற்றபடி நிறைகளும் குறைகளும் சேர்ந்த ஒரு ஆட்சி தான். சில நாட்களே இருக்கு தேர்தலுக்கு. எல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சாங்க. தேர்தலோட மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. அமமுக நிலைவரம் எங்களுடைய கூட்டணி எல்லாம் உறுதியான பிறகு நான் சொல்றேன். கடந்த முறை சிவகங்கையில 2வது இடத்துல இருந்தாங்க அமமுக. இந்த முறை டிடிவி அவர்கள் அந்த களத்திற்கு தான் சொல்றாங்க. உண்மையா அந்த மாதிரி செய்திகள் நானும் பத்திரிகையில ஊடகத்தில் பார்க்கிறேன். நான் இன்னும் தேர்தலில் போட்டியிடலாமா வேணாமாங்கிற முடிவே எடுக்கல. சொன்னேன். தொடர்ந்து இந்த முறையும் இந்தியா கூட்டணி வந்ததுன்னா என்ன மாதிரியான பிரதிபலிப்பு ஏற்படும் நீங்க நினைக்கிறீங்க? இந்தியா கூட்டணி ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா என்ன மாதிரியான பிரதிபலிப்பு ஏற்படும்? இல்ல, இந்தியா கூட்டணினே ஒண்ணு அமையலையா? அங்க இருக்கவங்க எல்லாம் பிரிஞ்சு போறாங்க. நேற்று கூட வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் காங்கிரஸை தாக்கி பேசியிருக்காங்க. அது வந்து ஒரு முரண்பாடுகளின் கூட்டணியா தெரியுது. அதனால கூட்டணிங்கிறதுல ஸ்டாலின் ஒண்ணுதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு இன்னும் இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு அமையுமானே தெரியும். திமுக கடைசி அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. அது போன்ற பார்வை என்ன? அரசியல் விமர்சகர்கள் சொல்றதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் திமுக மீது மிக கோபமா இருக்காங்க. பழனிசாமி ஆட்சியில நடந்த ஊழல்கள், முறைகேடுகள், தவறான நிர்வாகத்தால கொதித்திலிருந்து திமுக தெரிந்து இருக்குன்னு நம்பி வாக்களித்தாங்க. தேர்தல் வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றாம அந்த 3 ஆண்டுகளை அவங்க ஏமாற்றி வர்றாங்க. மக்கள் திமுக திருந்தவே திருந்தாது என்பதை உணர்ந்து வருகிறார்கள். அதற்கு மாற்று சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை உணர தொடங்கிவிட்டார்கள். தேர்தலில் வெளிப்படுத்த அரசியல் நோக்கர்கள் சொல்லியிருக்காங்கன்னா அதை மக்கள் தான் எதையுமே முடிவு செய்யணும். கடந்த ஆட்சியில் வந்து சிஏஏக்கு ஆதரவா தெரிவித்தனால சிறுபான்மை இயக்கம் வந்து அதிமுக முக்கியமா தவிர்த்ததா பார்த்தோம். ஆனா இப்ப வந்து அது வந்து மத்திய அரசோட குழு எங்களுக்கு அந்த உடன்பாடை பழனிசாமி ஆட்சியில் அமர்த்தவங்களே யாருன்னு தெரியாது. நான் தவழ்ந்து உழைத்து வந்தேன்னாரு. மக்கள்லாம் தேர்ந்தெடுத்த மாதிரி. அதனால பழனிசாமி பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.